தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சிட்டாங்க. இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரியலனா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வெல்கம் டு டே 28 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. 1. எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சதுனால இதுக்கப்புறம் கவர்மெண்ட்ன்றது எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எங்கன்னா வெளில போகிற மாதிரி இருந்தால் 50,000 ரூபாய்க்கு மேலே ரொக்க பணத்தை எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் அதுக்கான உரிய ஆவணங்களை கையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உரிய ஆவணம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு தருவாங்க. இதுவே நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா போலீஸ் அதை கலெக்ட் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க கிராஸ் செக் பண்ணி உங்கள் ப்ரூஃப் எல்லாம் ஓகே அப்படின்னா தான் உங்ககிட்ட தருவாங்க. 2. தங்கம், வெள்ளி, 10,000 ரூபாய்க்கு மேலான பரிசு பொருட்களையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு உரிய ஆவணங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. 3. இது ஒரு ஃபன்னி ஃபேக்ட் தான், பட் இதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கன்னா டைமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இயர்லியராக ஒரு 30 மினிட்ஸ் கிளம்புங்க வரப்போகிற 30 டேஸ்க்கு. வை பிகாஸ் நீங்கள் இப்போ எங்கன்னா எமர்ஜென்சியாக போயிட்டு இருக்கப்போ எந்த தெருவில் எந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு கூட்டமாக வருவாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் அவசரமாக போகிறப்போ நீங்கள் போகிற தெருவில் சடனாக கூட்டமாக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னா உங்களால் போக முடியாது. நீங்கள் ரீடைரக்ட் ஆகி போகணும். அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். இதுவே 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா உங்கள் டெஸ்டினேஷனுக்கு ப்ராப்பரான டைமுக்கு போயிடலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் ஒன்.